இந்திய ஜனநாயக அமைப்பில் ஆட்சி, நிர்வாகம், நீதித்துறை ஆகிய 3 அமைப்புகளிலும் அனைத்து தரப்பினருக்கும் வேறுபாடுகள் இன்றி சம வாய்ப்புகளை வழங்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் மருத்துவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தி உள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். மாநில அரசு நிர்வாகத்தில் பட்டியல் பிரிவு மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 19%, இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% என 69% இடஒதுக்கீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 3% உள் இடஒதுக்கீட்டால் ஒட்டுமொத்தமாக 18% ஒரு சமுதாயத்தினருக்கே வழங்கப்படுவதாகவும், நீதித்துறை நியமனங்களில் மாஜிஸ்ட்ரேட் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கும் இடஒதுக்கீடுகள் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீட்டு முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உட்பட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 75 உள்ளது. அதில் காலியாக போகும் 19 இடங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்கும் பணி தொடங்கி உள்ளது என்றும், அதில் ஒரு குறிப்பிட்ட நியமனங்கள் மாவட்ட நீதிபதிகளாக இருந்து பதவி உயர்வு பெற்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக அமர்த்தப்படுகிறார்கள். மீதி உள்ள இடங்களுக்கு நீண்ட காலமாக வழக்கறிஞராக பணியாற்றக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதனிடையே இது குறித்து புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் மருத்துவர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும், தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழக்கூடியவர்கள் என்றும், சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை துவங்கப்பட்டு 20 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒருவர் கூட இதுவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று வடக்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கும் நீதித்துறையில் முறையான பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் பல சமூகங்கள் பெரும்பான்மையாக இருந்தும் அவர்களுக்கு நீதித்துறையில் உரிய வாய்ப்பு வழங்கப்படாதது ஏற்புடையது அல்ல என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். இடஒதுக்கீடுகளும் சமூக நீதியும் முறையாக அமலாக்கப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பாக உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இருக்கின்றன. அத்தகைய உயரிய அமைப்புகளில் அனைத்து சமுதாயத்தினரும் நீதிபதிகளாக அமர்த்தப்படும் போதுதான் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு சமூக நீதியும் நிலைநாட்டப்படும் என்று மருத்துவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். எனவே சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு புதிதாக நியமிக்கப்படவுள்ள 19 நீதிபதிகள் நியமனத்தில் தகுதி வாய்ந்த தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நேரடி நியமனத்தில் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். அதேபோன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களின் பங்களிப்பும் உரிய முறையில் இருக்கும் வகையில் நியமனங்கள் இருந்திட வேண்டும் என உச்சநீதிமன்றம், கொலிஜியம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக மருத்துவர் கிருஷ்ணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.